ஆம்ஸ்ட்ராங்க்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக கூலிப்படையை வச்சு கொண்டுட்டாங்கன்னு தான் திமுக ஐடி விங்கும் திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்களும் செய்தி வெளியிலே தவிர மற்றதை எந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜாதா போடணும், ஜிங்ஜா ஜிங்ஜா திமுக ஜிங்ஜா திமுக இந்நேரம் சங்கர் இருக்கணும் என் நண்பன் பார்த்துக்கலாம். அதுலேயும் இந்த நக்கீரன் பிரகாஷா அந்த ஆளெல்லாம் வந்து அப்பட்டமான பொய்யா பேசான். செத்தவனும் தலித்து, சாகடிச்சனும் தலித்து, நான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கூடவே இருந்தவன், நான் அங்கேயே பிறந்தவன், நீ அங்கேயே வர, நீ அங்கேயே பிறந்திருக்கலாம், அங்கேயே வளர்ந்துருக்கலாம், நீ ஆம்ஸ்ட்ராங் கூடவே இருந்திருக்கலாம். இப்போ என்ன? இப்போ உனக்கு எதுனா தெரியுமா? இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது. நக்கீரன் கோபால் என்ன சொல்கிறேன்னா அதை நீ செய்யக்கூடிய ஆள். திமுக என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய நபராக நீ இருக்க. நீ எல்லாரும் ஒரே ஜாதின்ற. யார் ஒரே ஜாதி? சேலஞ்ச் பண்ண முடியுமா? ஆர்காடு சுரேஷ் எல்லாம் ஒரே ஜாதின்னு. ஃபஸ்ட்டு செய்தி வருது பாருங்கள், தலைப்பு செய்தி வருது. அதாவது வாக்குமூலம், பிரேக்கிங் நியூஸ். என்னடா? ஆர்காடு சுரேஷுடைய தம்பி பாலா வாக்குமூலம். தன்னுடைய அண்ணன் பிறந்த நாளைக்கு பழி தீர்த்தோம். இது யார்? இந்த ஊடகம் உட்காந்து பார்த்தாங்களா அவங்க சொன்னது? பழி தீர்த்தோன்னு சொன்னது. நிச்சயம் நம்ம ஓட்டு போனால் நமக்கு எதால் அடிப்பாங்களோ அதெல்லாம் அடிப்பாங்க, நமக்கு ஓட்டு கிடைக்காது. அதுக்காக வச்சு நம்ம போயிட்டு வருவோன்னு போய் வந்திருப்போம். ஆருத்ரா காரணம் தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டான்னு சொன்னால், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷமே இந்த ஆர்டிக்கல் வந்துருந்தால் நம்ம வரவேற்றிருக்கலாம். உண்மைங்களா இல்லையா? ஆற்காடு சுரேஷ் செத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு பெரிய அதிர்ச்சின்னு சொன்னால், கொலை நடந்த 1 ஹவரில் போய் 1.5 2 ஹவரில் குற்றவாளிகள் தானாக போய் சரண்டர் ஆகிட்டாங்க எங்கள் காவல்துறையில். இதனால நானும் பல வழக்குகளை பார்த்துருக்கேன். சாதாரணமான ஒருத்தன் கொல்லப்பட்டா கூட அவன் என்ன பண்ணுவான் சொன்னால், கொல்லப்பட்டவங்க ஓடிடுவாங்க. எங்கன்னா நம்ம கொலை பண்ணது பெரிய ஆள்ரா, அதனால நம்ம வந்து வெளியில் இருந்தால் நமக்கு ஆபத்து, சரண்டர் ஆயிடுவோம் அப்படி கூட யோசிச்சுக்கலாம்ல. அவங்க அப்படி சரண்டர் ஆனாலும் அவங்கள தன்னிச்சையாக போய் சரண்டர் ஆக மாட்டாங்க. ஒரு பெரிய ஆளுமை போய் கூட்டு போய் விட்டுருக்கோம், ஐடியா கொடுத்துருக்கோம். அந்த ஆளுமை யார்? அவன் ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி கொன்னான். நீ என்ன வந்து அவனை அரசியல் தலைவர் மாதிரி பார்க்குற? இதுதான் திமுக ஊடகங்கள், திமுக ஐடி விங்குடைய திட்டமாக இருக்குது. எல்லாரோட எல்லா தகவலும் நமக்கு தான் தெரியும்னு சொல்லி நீ ஆடுறீங்க. அதை ஏற்றுக்கலாம், இது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பல உளவுத்துறையினுடைய பல கிளை அதிகாரிகளும் உங்களை தொடர்பு கொண்டு எல்லா தகவலும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மூளை இல்லை 4-5 மூளை இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், ஆற்காடு சுரேஷ் சாகும்போது ஆர்வத்துறை காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் செத்தான்னு சொல்லி ஒரு சின்ன ஏதாவது ஒரு டிவியில் வந்து நக்கீரன் பிரகாஷ் பேசியிருக்காப்பில்லையா? அல்லது நக்கீரன் பத்திரிகையில் எதுனா ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்கு. இப்போ ரஞ்சித்தே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சங்கிட்டாங்க. இல்லை, பிஎஸ்பிக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் பிறகு தலைவராகிறதுக்கு இவர் தான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. என் சமூக மக்கள்லாம் ஓட்டு போட்டோம், உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், அப்போது சமூக நீதி அப்படின்றது பேர் வாக்கு தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் திமுக ஆதரவாளராக தான் இருந்திருக்கேன், நான் திமுக ஜெயிக்கணும்னு விரும்பியிருக்கேன் அப்படின்றாரு. அவர் எப்படி பிஎஸ்பிக்கு தலைவராகணும்லாம் இருக்க அவர் நினைக்கிறேன். நம்ம மட்டும் என்ன, நீங்கள் என்னங்க ஓட்டு போட்டீங்க? திமுக முதல்வர் இவர் தான் வரணும்னு போட்டீங்க. நான் அப்படி தான் போட்டேன். இன்றைக்கி நம்ம தான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், இந்த அரசுக்கு எதிராக கேள்விகளை பொதுதளத்தில் எழுப்பிட்டு இருக்கோம். நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், திமுக தான் போட சொல்லி பிரச்சாரமும் பண்ணேன். செல்வ பிறந்தகையை விமர்சனம் பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கெல்லாம் வயசு பத்தாது, அனுபவமும் பத்தாது. ஏதோ ஐபிஎஸ் நீ படிச்சிருக்கிறதுக்காக நீ வந்து எதோ ஒன்றும் பேசக்கூடாது. இதே அண்ணாமலை வந்து ஆருத்ரா நிதி மோசடியினுடைய எம்டி கூட புகைப்படங்கள் எடுத்து வந்திருக்கு. அப்போ அந்த ஆருத்ரா நிதி மோசடியில் வந்து அண்ணாமலைக்கும் முழு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை கைது பண்ணால் அது சரி வருமா? இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு? அதேமாரி வந்து முக்கியமான A+ ரவுடிகள்லாம் அண்ணாமலைக்கு கூட உட்காந்து இப்போ புகைப்படம் எடுத்தது நிறைய புகைப்படங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் அண்ணாமலை என்ன சொல்ல வராது? வணக்கம் தோழர். வாங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய நண்பர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அது குறித்து நிறையா பேசிட்டீங்க, நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மரணம் நிகழ்ந்த போது அதன் பிறகும் சரி, அவர் மீதான விமர்சனங்கள் கடுமையாக முன்வைக்கப்பட்டுச்சு பலரால். சோஷியல் மீடியாலையும் சரி, யூடியூப்பில், தொலைக்காட்சியில் அவருடைய பின்புலம், அவர் ரவுடி, இந்த மாதிரிலாம் நிறைய எழுதுனாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்லை, ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் திமுக ஐடி விங்கும் திமுக ஆதரவு ஊடகங்களும் வைக்கலை, மற்றதெல்லாம் வச்சுட்டாங்க. என்ன அந்த குற்றச்சாட்டுன்னா, ஆம்ஸ்ட்ராங்க்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக கூலிப்படையை வச்சு கொண்டுட்டாங்கன்னு தான் திமுக ஐடி விங்கும் திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்களும் செய்தி வெளியிலே தவிர மற்றதை எந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. உண்மையாக இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க.
நான் தான் சொல்கிறேன், ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலை நடந்ததுன்னு சொன்னால் அந்த கொலை யார் செஞ்சா அப்படின்றது அது புலன் விசாரணை இருக்குது. அது நியாயமோ நீதியோ நடந்ததுன்னு சொன்னால் நம்ம இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறது இல்லை. இதை ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆம்ஸ்ட்ராங் இறந்துட்டாருன்ற போது இப்போ ஒரு நல்ல ஒரு நெருக்கமான நண்பர் அவர் இறந்துட்டாரும் போது எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு. அதை விட பெரிய அதிர்ச்சி அதன் பிறகு ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. அந்த அதிர்ச்சிகளில் என்னென்னா ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் அதிர்ச்சின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊடகம் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணம் அப்படின்ட்டு உடனே ஒரு 1 ஹவரில் ஒரு ஆர்டிக்கல் மாரி எழுதுகிறாங்க. அது திமுக ஆதரவு ஊடகம்னு வச்சிங்களேன். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் வந்து ஆருத்ராவுக்கு ஆதரவாக ஆற்காடு சுரேஷும் எதிராக அதை மக்களுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். இந்த பகை வந்து முரண் தான் வந்து ஆற்காடு சுரேஷ் சமீபத்தில் கொல்லப்பட்டார். ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு முக்கிய மூல காரணம் ஆம்ஸ்ட்ராங். முதல் கண்டிஷன் ஆம்ஸ்ட்ராங். அதனால் இது பழிக்கு படி நடந்திருக்கு. இது எப்போது ஒரு 1 ஹவர் 2 ஹவர்லேயே அந்த ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க ஒரு திமுக ஆதரவு ஊடகங்கள். சரி, ஒரு ஊடகம் எப்படி வேணாலும் எழுதலாம். அது ஏன்னு சொன்னால் அவங்களுடைய கணிப்பு ஒரு இது எழுதலாம். சரி, என்னுடைய முதல் கேள்வி அந்த ஊடகத்துக்கிட்ட அந்த வந்த கருத்துக்கு என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆருத்ரா காரணம் தான் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டான்னு சொன்னால், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷமே இந்த ஆர்டிக்கல் வந்திருந்தால் நம்ம வரவேற்றிருக்கலாம். உண்மைங்களா இல்லையா? ஆற்காடு சுரேஷ் செத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆற்காடு சுரேஷ் எதற்காக ஏன் செத்தாருன்னு சொல்லிட்டு ஜேபி என்கின்ற ஜெயபாலை வந்து கைது பண்ணிட்டாங்க. அவர் கூட 8 பேரை கைது பண்ணிட்டாங்க. குண்டார் சட்டத்தில் போட்டாங்க. அவங்க வந்து அதுலேருந்து ஜாமீனில் கூட வந்துட்டாங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட கொலை பண்ண நபர்கள் அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஆற்காடு சுரேஷ் ஏன் கொல்லப்பட்டார்? ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி தான் இந்த நிறுவனம் தான் காரணம், இந்த நிறுவன பிரச்சனை தான் காரணம்னு சொல்லி அன்றைக்கி யாருமே இப்போ எழுதியிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இறந்த உடனே எழுதக்கூடிய ஆர்டிக்கல் அன்றைக்கி யாருமே எழுதலை. அவர் மீது ஆம்ஸ்ட்ராங் மீது புகார் இல்லை. காவல்துறையில் இப்போ சரணடைஞ்சவங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தானே இந்த இதை எழுதுகிறாங்க. நான் வந்து இந்த இந்த மோட்டிவில் எங்கள் அண்ணனை கொண்டாங்க, அதுக்கு பதிலாக நான் இவங்களை கொண்டேன்னு சரணடைஞ்சவங்க வாக்குமூலம் கொடுத்ததாக தான் போலீஸும் சொல்லுது. அதன் அடிப்படையில் தானே இந்த செய்திகள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், சரணடைஞ்சவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்களா கொடுக்கலையா நமக்கு தெரியாது. போலீஸும் வந்து பாருங்கள் அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு ப்ரெஸ்ஸில் கொடுக்கல. இது இல்லை. இதை வச்சு தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து என்ன சொன்னால் ஆருத்ரா நான் என்ன சொல்கிறேன், இருக்கலாம் ஆருத்ரா விஷயமா நீங்கள் சொல்கிறது இருந்தாலும் இது வந்து ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட அன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துருக்கணுமா இல்லையா? ஆற்காடு சுரேஷ் இறந்த உடனே இந்த கொலைக்கு காரணம் ஆருத்ரா, இந்த கொலைக்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் அன்னைக்கு பேசியிருந்தாங்கன்னா, இல்லை அன்னைக்கு ஊடகங்களில் ஏதாவது ஒரு செய்தி வந்திருந்தா, இல்லை அன்னைக்கு வந்து ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டவுடனே அந்த ஜேபி என்கின்ற ஜெயபால் உட்பட 8 பேரை கைது செய்யப்படும் போது இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய பேர் வந்திருந்தா, இன்றைக்கி அவர் கொல்லப்பட்டவுடனே நம்ம அது ஒரு பெருசாக நினைக்க மாட்டோம். சாதாரணமாக அது இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். புரியுதுங்களா இல்லையா? ஆனால் இது நாள் வரையிலையும் இப்படி ஒரு இதுவே வரல. அதாவது ஆருத்ரான்னு பேர் வரல. யார் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆருத்ரான்னு வரல, ஆம்ஸ்ட்ராங்குன்னு வரல. இன்றைக்கி ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டோன்னே ஆருத்ரா மேட்டரும் வருது, ஆம்ஸ்ட்ராங் இது ஆற்காடு சுரேஷ் கொலை பற்றியும் வருதுன்னு சொன்னால், அப்போ இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக திமுக வந்து தங்கள் ஆதரவு ஊடகங்கள் மூலயமா ஒரு செய்தியை பரப்புகிறாங்கன்றது தான் என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. திமுக ஏன் மறைக்கணும்? ஏன் மறைக்கிறேன்னு கேள்வி கேட்காதீங்க. இல்லை, நான் என்னுடைய கேள்வி வந்து திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இணையத்தில் இயங்குகிறவங்க வந்து வன்மமாக எழுதுகிறாங்களே அப்படின்றதான் நான் கேட்டேன். நீங்கள் திமுக மறைக்குதுன்ற லெவலுக்கு போயிட்டீங்களே. இல்லை இப்போது இது வந்து ஒரு கொலை நடந்த உடனே இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னபோது இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து அந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அதை ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. கொலை நடந்த 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் ஒரு ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கலை வச்சு தான் இன்றைக்கி வழக்கை முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் நான் என்னுடைய பார்வையில். அது ஒன்று. இது வந்து மிகப்பெரிய பேரதிர்ச்சி. ஒரு ஊடகம் வந்து இப்படி எழுதியிருக்கும்போது இதை நோக்கி தான் இவங்க போகிறாங்க. அப்படி சரி. இன்னொரு பெரிய அதிர்ச்சின்னு சொன்னால், கொலை நடந்த 1 ஹவரில் போய் 1.5 2 ஹவரில் குற்றவாளிகள் தானாக போய் சரண்டர் அடிஞ்சாங்க எங்கள் காவல்துறையில். இதனால நானும் பல வழக்குகளை பார்த்துருக்கேன். சாதாரணமான ஒருத்தன் கொல்லப்பட்டால் கூட
அவன் என்ன பண்ணுவான் சொன்னால் கொல்லப்பட்டவங்க ஓடிடுவாங்க, எங்கன்னா ஓடிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து போலீஸ் வந்து இவங்க தான்ன்றது கண்டுபிடிப்பாங்க. அதன் பிறகு இவங்க வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி இவங்களை தேடிட்டு போவாங்க. இவங்க குடும்பத்தாரை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே வந்து சரண்டர் ஆக சொல்லலாம், ஒன்று அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்லி மாட்டுவாங்க. அதன் பிறகு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு நீதிமன்றத்தில், அதாவது சென்னையை விட்டு இப்போ சென்னையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா திருச்சியில் நடந்தால் நெல்லை, இப்படி தான் வந்து சரண்டர் ஆவாங்க நீதிமன்றத்தில் தான். 99% அப்படி தான் நடக்கும். 1% என்ன ஆகும்னு சொன்னால் சில ஆளுமை படைத்த நபர்கள் மூலிமா தொடர்பு கொண்டு காவல்துறையும் கேட்போம். அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் நேரடியாக போய் அந்த அதிகாரியை பார்த்து இவங்களை கூட்டு வந்து நான் சரண்டர் பண்ணுறேன், இவங்களுக்கு எந்த இதுவும் ஆகக்கூடாது, கை வைக்கக்கூடாது, இவங்களுக்கு பொய்யான கேஸ் எதுவும் போடக்கூடாது, அது என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும் நீங்கள் போடுங்கன்னு சொல்லி சரண்டர் பண்ணுவோம். இதுதான் இது நாள் வரையில் நடந்து வரக்கூடிய ஒரு புரோட்டோக்கால் மாரி காவல்துறையில். இந்த முறை என்னாச்சுன்னா சம்பவம் நடந்த 2 ஹவரில் போய், அதுவும் எப்படின்னா குளத்தூரில் சம்பவம் நடக்குது, அண்ணா நகரில் போய் சரண்டர். சரி இது சரண்டர்ன்னு சொன்னால் உடனே காவல்துறைன்னு சொல்லி இல்லை சரண்டர் இல்லை, நாங்கள் பிடிச்சோம். எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் தான் கைது பண்ணியிருக்கோம். சரண்டர்னு யார் சொன்னால்? ஊடகங்களில் தன்னிச்சையாக செய்தி வந்துன்னா சரண்டர் இல்லை, நாங்கள் கைது பண்ணுவோம். சரிப்பா, கொலை நடந்துச்சு, கொலை நடந்து ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் குற்றவாளி இவங்க தான்ன்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? போலீஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? புரியுதுங்களா உங்களுக்கு? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சு, பல சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து இப்போ நீங்கள் நானும் நடந்து போகிறது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். நடந்து போகிறது அருணான்னு தெரியாது, ரஹீமான்னு தெரியாது. அதை இவங்க எடுத்துகிட்டு போய் இந்த அது ஒரு தனி கேமரா வச்சுருக்கான். அந்த கேமராவில் இந்த கேசட்டை போட்டு அது எதோ பண்ணுறாங்க. பண்ணி தான் அதன் பிறகு உங்களுடைய முகமோ என்னுடைய முகமோ தெளிவாக தெரியும். உதாரணத்துக்கு அதன் பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இவங்க காவல்துறை சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம் வச்சு விசாரித்தாங்க. அது 5 ஸ்பெஷல் டீமும் உட்காந்து துரிதமாக வேலை செஞ்சால் கூட ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கேமரா, ஏன்னா அந்த கொலை நடந்த சம்பவத்தை அந்த இடத்துல மட்டும் இல்லை கேமரா, அவன் எங்கே ஓடுறான், இந்த தெருவில் எத்தனை பேர் ஓடுறான், அந்த தெருவில் எத்தனை போகிறான், எந்த தெருலேருந்து வந்திருக்கான், இப்படி இது அவங்க வந்து முழுக்க ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 2-3 நாளாச்சும் ஆகிடும். அதிகமாக துரிதமாக செயல்பட்டாலும் 1 நாளாச்சும் ஆகிடும்னு வச்சுக்கலாம். துரிதமாக செயல்பட்டு அவங்க அதன் பிறகு இப்போ நீங்கள் தான் நான் தான்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். அந்த புகைப்படத்தில் இருக்குது ஓடி வந்ததுன்னு. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்குது, என் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு 2 நாள் ஆகும் எக்ஸ்ட்ரா. அதன் பிறகு தான் இவங்க இந்த குற்றவாளியை நெருங்கி போவாங்க. குற்றவாளியை பிடிச்சேன்னு சொன்னால் லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் குற்றம் செஞ்சு 2 மணி நேரத்தில் வந்து குற்றவாளி நாங்கள் பிடிச்சேன்னு காவல்துறை அபட்டமான ஒரு முழு பூசணிங்க சோத்தில் மறைக்குதுன்னு சொன்னால் இது சந்தேகம் வராமல் வேறு என்ன வரும்? நீங்கள் கொலை நடந்த உடனே வந்து போலீஸ் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இறுதிச் சடங்கு நடக்கிறதுக்குள்ளே நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிருவோம், இத்தனை டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், துரிதமாக நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. ஏன்னா அந்த பகுதின்றது இப்போ ஒரு தெருவுக்குள்ள போனால் அடுத்த தெருவில் வந்துடலாம், ஒரு 4 இடத்துல செக் போஸ்ட்டை போட்டோன்னா பிடிச்சிடலாம். சென்னை கமிஷன் என்ன சொல்கிறேன், 3 மணி நேரத்தில் நான் குற்றவாளியை பிடிச்சிட்டேன்றாரு, சொல்கிறதா இல்லையா? இல்லை, அதுதான் நானும் சொல்கிறேன். அதுதான் எப்படி முடியும், செக் போஸ்ட் வச்சு சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன எப்படியாச்சும் போனாலும் ஏதோ ஒரு மெயின் ரோடு வழியாக தான் போகணும். மெயின் ரோட்ஸை பிளாக் பண்ணாலே பிடிச்சிடலாம்ல. ஸோ அந்த 3 மணி நேரம்ன்றது நீங்கள் சந்தேகப்படுறீங்க. எப்படி முடியாதுங்க, ஐடென்டிஃபையே பண்ண முடியாதுங்க. இவன் தான் குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி செக் போஸ்ட் போட்டு இருக்குங்க. அதை பற்றி எனக்கு இருக்குங்க. இப்போ செக் போஸ்ட்டில் வந்து நீங்களும் நானும் கிராஸ் பண்ணுறோம், நீங்கள் நானும் தான் குற்றவாளின்றது போலீஸுக்கு தெரிஞ்சாதானே உங்களை என்னையை மடக்கி கைது பண்ண முடியும்ன்ற. நான் யாரை பிடிப்பீங்க? நான் அப்போ உங்களுக்கு காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியுமா கொலை செய்வதற்கு முன்னாடியே குற்றவாளிகள் இவங்க பக்கத்தில் நின்றவங்க தாக்குதலுக்கு உள்ளானவங்க அவர் கூட அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, தாடி வச்சுருந்தான், இந்த மாதிரி டெலிவரி ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு ஏதாவது சிமிலர் அடையாளம் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு விசாரிச்சிருப்பாங்க. அந்தமாரி அடையாளங்கள் சொல்லப்பட்டாலும் இன்னார்ன்றது தெரியாது, சரி ஓகே, 100% தெரியாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முழு பூசணிக்காக போலீஸ் வந்து சோத்தில் மறைக்குதுன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக இது நடத்தக்கூடிய ஒரு நாடகம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய விஷயங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்து செயல்பட்டு இருக்கான். அந்த நபர் வந்து கொல்லப்படுறாருன்னும் போது இப்படி சர்வசாதாரணமாக குற்றவாளிகள் வந்து சரண்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறதும் ஒரு கேவலமாக இருக்குது. இல்லை, அதுவே ஒரு இப்படியும் யோசிச்சு பாருங்க, நம்ம கொலை பண்ணது பெரிய ஆள்ரா, அதனால நம்ம வந்து வெளியில இருந்தால் நமக்கு ஆபத்து, சரண்டர் ஆயிடுவோம், அப்படி கூட யோசிக்கலாம்ல. அவங்க அப்படி சரண்டர் ஆனாலும் அவங்கள தன்னிச்சையாக போய் சரண்டர் ஆக மாட்டாங்க. ஒரு பெரிய ஆளுமை போய் கூட்டு போய் விட்டுருக்கோம், ஐடியா கொடுத்துருக்கோம். அந்த ஆளுமை யார்? அது உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சந்தேகம். அது
சந்தேகம் இல்லைங்க, யதார்த்தங்க. நான் பல வழக்குகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் பேசுகிறேன். நான் சரி, ஓகே, அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அவங்க சொல்லட்டும். நாங்கள் தான் முதல்ல கேட்டது மாதிரி அவரை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்கல்ல. இவர் வந்து கத்தி எடுத்தவர், ரவுடி, அதனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்லாம் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு பொறுத்தவரையிலையும் முழுக்க முழுக்க வந்து ஏதோ ஒரு ஆளுமை காவல்துறை இயக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து சரண்டரான நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அதாவது அந்த சிசிடிவி போலீஸ் தான் வெளியிட்டுது. அதில் ஓடி வந்து அவங்க ஜம்ப் பண்ணி பைக்கில் உட்காந்து போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக இருக்குது. ஆனால் சரண்டரானவங்க எல்லாமே 40-45 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அது டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் விசாரணை வந்து கோயிங் ஆன் ப்ராசஸில் இருக்குது. அது முடிவு பண்ணிட்டோம். அந்த விசாரணைக்குள்ளே நம்ம போயிட்டு வழக்கினுடைய தன்மையை மாற்றக்கூடாது. புரியுதுங்களா? இது ஒரு சந்தேகம் தான், வழக்கு தன்மையை மாற்றக்கூடாது. புரியுதுங்களா? ஆனாலும் காவல்துறை இந்த விஷயத்தில் திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள் இப்போ அவங்க நீங்கள் சரண்டரானாங்களோ பிடிச்சாங்களோ உதாரணம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு செய்தி வருது பாருங்கள், தலைப்புச் செய்தி வருது, அதாவது வாக்குமூலம், பிரேக்கிங் நியூஸ். என்னடா, ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பாலா வாக்குமூலம், தன்னுடைய அண்ணன் பிறந்த நாளைக்கு பழி தீர்த்தோம். இது யார்? இந்த ஊடகம் உட்காந்து பார்த்தாங்களா அவங்க சொன்னது? பழி தீர்த்தோன்னு சொன்னது ஒரு அதிமுக்கியமான ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. எவ்வளோ ரகசியமாக வச்சு இது புலன் விசாரணை பண்ணமோ அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் ஒரு குற்றவாளிடா. நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, அவனை ஏன் ஒரு இந்த அசாசினேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லி, அதாவது என்னது கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்கன்னு, அதுக்கு தான் சொல்கிறேன். அவன் ஒரு குற்றவாளி, இன்னொரு குற்றவாளி கொன்னான். நீ என்ன வந்து அவனை அரசியல் தலைவர் மாதிரி பார்க்குற? இதுதான் திமுக ஊடகங்கள், திமுக ஐடி விங்குடைய திட்டமாக இருக்குது. அப்போது இருக்கும்போது தான் அப்போது எனக்கு மிகப்பெரிய சந்தேகமாக வருது. இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் புதைஞ்சி இருக்குது. ஒரு குற்றவாளி கொலை செய்யப்பட்டாலுமே அது தவறு தானே. அந்த குற்றவாளிக்குன்னு ஒரு மனித உரிமை இருக்குல்ல, சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கும் மனித உரிமை இருக்குல்ல. அப்போ மனித உரிமை இருக்கு. கத்தி எடுத்தான், அதனால கத்தியில் வெட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு அந்த கொலையை நியாயப்படுத்த முடியாது. நான் என்ன சொல்கிறேன், அது மட்டும் இல்லைங்க. இவங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவங்க பொண்டாட்டி பற்றி மட்டும்தாங்க அவங்க சொல்லலை, மித்தத்தை எல்லாம் சொல்லிட்டானுங்க. அதில் இந்த நக்கீரன் பிரகாஷா அந்த ஆளெல்லாம் வந்து அப்பட்டமான பொய்யா பேசான். இதுமாரி ஊடகத்தை உட்காந்துட்டு என்ன பேசுகிறாப்புலன்னா, செத்தவனும் தலித்து, சாகடிச்சனும் தலித்து, நான் வந்து ஆம்சாங் கூடவே இருந்தவன், நான் அங்கேயே பிறந்தவன், நீ அங்கேயே பிறந்திருக்கலாம், அங்கேயே வளர்ந்துருக்கலாம், நீ ஆம்சாங் கூடவே இருந்திருக்கலாம். இப்போ உனக்கு எதுனா தெரியுமா? இப்போ உனக்கு எதுவுமே தெரியாது. நக்கீரன் கோபால் என்ன சொல்கிறேன்னா அதை நீ செய்யக்கூடிய ஆள். திமுக என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய நபராக நீ இருக்க. நீ எல்லாரும் ஒரே ஜாதின்ற, யார் ஒரே ஜாதி? சேலஞ்ச் பண்ண முடியுமா? ஆற்காடு சுரேஷ் எல்லாம் ஒரே ஜாதின்னு. ஆனால் நம்ம சாதிக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, அதுவே போய் அப்பட்டமான போய். இன்றைக்கி நக்கீரன் பிரகாஷ் இவ்வளோ பேசுகிறல்ல, அன்றைக்கி ஆற்காடு சுரேஷ் ஆகும்போது ஏன்டா ஆருத்ரா விஷயத்துக்காக தான் இவன் ஆற்காடு சுரேஷ் செத்தான்னு சொல்லி நக்கீரன் பிரகாஷ் சொல்ல வேண்டியது தானே? அன்றைக்கி நீ சொல்லிவிட்டு இன்றைக்கி இப்படி பேசியிருந்தால் நம்ம வரவேற்றுருக்கலாம். அன்றைக்கி வாயை பற்றி தான் நீ தான் வந்து புலனாய்வு புள்ளியாச்சே. அதாவது எல்லாரோட எல்லா தகவலும் நமக்கு தான் தெரியும்னு சொல்லி நீ ஆடுறீங்க. அதை ஏற்றுக்கலாம், இது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பல உளவுத்துறையினுடைய பல கிளை அதிகாரிகளும் உங்களை தொடர்பு கொண்டு எல்லா தகவலும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மூளை இல்லை 4-5 மூளை இருக்குது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், ஆற்காடு சுரேஷ் ஆகும்போது ஆர்வத்துறை காரணமாக தான் ஆற்காடு சுரேஷ் செத்தான்னு சொல்லி ஒரு சின்ன ஏதாவது ஒரு டிவியில் வந்து நக்கீரன் பிரகாஷ் பேசியிருக்காப்பில்லையா, அல்லது நக்கீரன் பத்திரிகையில் எதுனா ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கா? எதுவுமே இல்லையா? இன்றைக்கி ஆம்ஸ்டாங் செத்தவுடனே நீங்கள் அந்த மேட்டரை எடுத்துன்னு வந்து இதில் போட்டு குற்றவாளி, இவர் ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உங்களுக்கு யார் இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி நடக்க சொல்லி உங்களுக்கு கொடுத்த ப்ராசஸ் யார்? அந்த இப்போ இந்த நேரத்தில் இயக்குனர் ரஞ்சித் வந்து ஒரு காட்டமான விமர்சனமும் ஒரு பெரிய அறிக்கையை ட்வீட் பண்ணியிருந்தார், பார்த்துருப்பீங்க. அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. அவருக்கு என்ன சொல்கிறது, இந்த கொலை நடந்ததுலேருந்து அவர் அடக்கம் பண்ணுற இடம் வரைக்கும் அரசாங்கத்தை விமர்சிக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரஞ்சித் வந்து அவர் அங்கே இருந்தார்.
இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கும் தெரியல. இந்த காவல் நிலையத்தில் சரண்டர்ன்னு சொன்னது, இல்லை நாங்கள் கைது பண்ணிட்டேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் ஆருத்ரா விஷயம் கொண்டு வந்தது, இதில் வந்து ஆர்காட் சுரேஷ் தொடர்பு இருக்குன்னு சொன்னது, ஆர்காட் சுரேஷ் தம்பி உட்பட 8 பேர் சரண்டர் ஆனது. இந்த விஷயங்கள் இப்போ நம்மளே பேசுகிறோன்னு சொன்னால் ரஞ்சித்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி அவங்க தோழர்கள்கிட்ட கலந்துரையாடி இருப்பார். அந்த அடிப்படையில் தான் இது முழுக்க முழுக்க வேறு மாதிரியாக கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவர் குறிப்பாக அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்விட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இஸ்தலத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை ஒரு ரவுடியாக சித்தரிக்கிறதுக்கு இவ்வளோ ஏன் மெனக்கடுறாங்க? இந்த ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடியாக சித்தரிக்கிறதுக்கு யார் பின்னாடி இருந்து இயக்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், எனக்கு அதுதான் கேள்வி. நீங்கள் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிங்க, குற்றவாளி கண்டுபிடிச்சி நீங்கள் தண்டிக்காமல் விடுங்க, அது காவல்துறை அரசு அது நிலைப்பாடு வேறு விஷயம். ஆனால் இந்த குற்றம் நடந்த அடுத்த நிமிஷத்துலேருந்து ஆம்ஸ்ட்ராங் ஒரு குற்றவாளி மாரி சித்தரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் இந்த காவல்துறையும் திமுக அரசும் சரி காவல்துறை செய்யலாம், மேபி ஏதோ ஒரு அவங்க காரணத்தில் செய்கிறாங்கன்னு. திமுக ஐடி விங்க அதை செய்த திமுக அப்போ இவ்வளவு செய்யும் போது திமுக மீதே நம்ம சந்தேகப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோமா இல்லையா? முதலமைச்சர் போயிருக்காருல்ல, நான் சொல்கிறேன் அன்னைக்கு முதலமைச்சர் போய் அஞ்சலி செலுத்திட்டு வர இல்லை ஃபஸ்ட்டு நாளே வந்து இவர் நம்ம திமுகவினுடைய அமைச்சர் அப்புறம் இவர் சேகர்பாபு வந்து அவருடைய இரவு போய் அஞ்சலி செலுத்தினாரு. இரவில் பகலில் அந்த இதில் வச்சுருந்தாங்க, பள்ளியில் வச்சுருந்தாங்க. நான் போயிருக்கும்போது அவரே வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். அதன் பிறகு முதல்வர் இப்போ போய் அவருடைய படத்துக்கு மாலை போட்டு அவங்க மனைவிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனாலும் இது எப்போ நடந்ததுன்னு சொன்னால் ரஞ்சித்துடைய ட்வீட்டுக்கு பிறகு தான் நடந்தது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவனுடைய அந்த காட்டமான பேச்சுக்கு பிறகு தான் நடந்தது. மாயாவதியினுடைய திமுகவுக்கு எதிராக பேசினதுக்கு அப்புறம் தான் நடந்தது. எல்லாமே பிறகு தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கலை. அதுக்கு முன்னாடி முழுக்க எப்படியாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மீடியா ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படியாவது இன்னும் ஒரு குற்ற பரம்பரையாக கொண்டு வரணும். யாரை ஆம்ஸ்ட்ராங்க. நாளைக்கு நம்ம தேர்தல் வந்தால் ஓட்டு கேட்க போகணும். நமக்கு ஓட்டு போடுறவங்க வந்து உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க எவனும் நமக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியும். நமக்கு ஓட்டு போடுறது இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் தான் நம்ம ஓட்டு போடுறோம். நிச்சயம் நம்ம ஓட்டு போனால் நமக்கு எதால் அடிப்பாங்களோ அதால் அடிப்பாங்க, நமக்கு ஓட்டு கிடைக்காது. அதுக்காக வச்சுட்டு நம்ம போயிட்டு வருவோன்னு போய் வந்திருப்பாரு. தவிர முழுக்க அரசியல் தானே தவிர அதை தவிர்த்து இன்னொரு கட்டமாக நம்ம வந்து அவர் ஒரு உணர்வு ரீதியாக போனார்ன்றது சமூக நீதி அரசு இல்லையா? அதனால் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக முதல்வர் போனார்ன்றதெல்லாம் ஹம்பக். ஓகே, இது அரசியல் படுகொலையா, சாதி ரீதியான படுகொலையா, முன்விரோதமா அப்படின்றதெல்லாம் விசாரணையில் தெரியட்டும். அதை நம்ம வந்து அதை டிபேட் பண்ண வேண்டாம். அது விசாரணையை பாதிக்கும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ ரஞ்சித் சொல்கிறது என்னென்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இப்போ ரஞ்சித்தே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சங்கின்ட்டாங்க. இல்லை, பிஎஸ்பிக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் பிறகு தலைவராகிறதுக்கு இவர் தான் இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக தான் இப்படி ஒரு காட்டமான அறிக்கை விட்டு பிஎஸ்பிக்கு தலைவராக போகிறாரு. ஆகட்டும், அது அந்த கட்சியோட முடிவு. ரஞ்சித் தகுதியான நபர்னா அந்த கட்சி தலைமையை ஆக்கிட்டு போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது என்னன்னு சொன்னால் அதுக்காக தான் இவர் திமுக விமர்சனம் பண்ணார். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா இவர் திமுக விமர்சனம் பண்ணார். திமுக நான் ஓட்டு போட்டேன், என் சமூக மக்கள்லாம் ஓட்டு போட்டோம், உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டோம், அப்போது சமூக நீதி அப்படின்றது பேர் வாக்கு தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் திமுக ஆதரவாளராக தான் இருந்திருக்கேன், நான் திமுக ஜெயிக்கணும்னு விரும்பியிருக்கேன் அப்படின்றாரு அவர் எப்படி பிஎஸ்பிக்கு தலைவராகணும்லாம் இருக்கு அவர் நினைக்கிறேன். நம்ம மட்டும் என்ன, நீங்கள் என்னங்க ஓட்டு போட்டீங்க? திமுக முதல்வர் இவர் தான் வரணும்னு போட்டீங்க. நான் அப்படி தான் போட்டேன். இன்னைக்கு நம்ம தான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த அரசுக்கு எதிராக கேள்விகளை பொதுதளத்தில் எழுப்பிட்டு இருக்கோம். நான் திமுக தான் ஓட்டு போட்டேன், திமுக தான் போட சொல்லி பிரச்சாரமும் பண்ணேன், பல விதமான விஷயம். ஆனால் இது வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அளவுக்கு அடக்குமுறை, யார் நம்ம மீது பாசம் வச்சாங்களோ, யார் நமக்கு ஓட்டு அளித்தாங்களோ அந்த சமூகத்துக்கு மக்கள் மீதும் அந்த சமூக தலைவர்கள் மீதே இவங்க அடக்குமுறையை ஏவும்போது தான் நம்ம எதிர்த்து களமாறணும். இப்போ திருமா வச்சிருக்க அந்த திருமா பேட்டியில் கூட சொன்னார், இது உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னாரு. அதே கருத்தை தான் செல்வ பெருந்தகையும் சொல்கிறாரு. அதே கருத்து மாயாவதியும் வந்து அஞ்சலி செலுத்த வந்தப்போ சொன்னாங்க. இதுக்கு இடையில இந்த செல்வ பெருந்தகைக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கிற ஒரு வார்த்தை போர் இருக்குல்ல, அவர் முன்னாள் ரவுடி அப்படின்றதும் இவர் வந்து பதிலடி கொடுக்கறதும், இது வந்து இந்த கொலையை மடைமாற்று முயற்சி அப்படின்னு சிலர் எழுதுறாங்க. இல்லை, அது இருக்கலாம். இருந்தாலும் வந்து செல்வ பெருந்தகையை விமர்சனம் பண்ணுறதுக்கு அண்ணாமலைக்கெல்லாம் வயசு பத்தாது, அனுபவமும் பத்தாது. ஏதோ ஐபிஎஸ் நீ படிச்சிருக்கின்றதுக்காக நீ வந்து ஏதோ ஒன்றும் பேசக்கூடாது.
ஆரம்பத்தில் வந்து செல்வ பெருந்தகை எப்படி இருந்தார் என்னன்றதில்ல, அவர் எக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஆளுமையாக தான் வந்து செல்வ பெருந்தகை இருந்துட்டு வராரு. இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரும் காங்கிரஸ் தலைவராக ஆகியிருக்காரு. இந்த நேரத்தில் வந்து நீ வந்து இப்படி நான் இப்படி நீ வந்து பாரு ஆற்காடு சுரேஷ் கூட நின்று இருக்க நீ இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக சமூக பணி செய்யும்போது பலதரப்பட்ட மக்கள் நம்மளை அணுகுவாங்க, பலதரப்பட்ட மக்கள் நம்மகிட்ட புகைப்படங்கள் எடுத்துக்குவாங்க. அப்படி புகைப்படங்கள் எடுத்தவங்கெல்லாம் குற்றவாளி, புகைப்படம் கூட எடுத்தவங்கெல்லாம் நம்ம அந்த குற்றவாளிக்கு துணையாக இருந்தோம்னு சொன்னால், இதே அண்ணாமலை வந்து ஆருத்ரா நிதி மோசடியினுடைய எம்டி கூட புகைப்படங்கள் எடுத்து வந்திருக்கு. அப்போ அந்த ஆருத்ரா நிதி மோசடியில் வந்து அண்ணாமலைக்கும் முழு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அண்ணாமலை கைது பண்ணால் அது சரி வருமா? இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு? அதேமாரி வந்து முக்கியமான A+ ரவுடிகள்லாம் அண்ணாமலைக்கு கூட உட்காந்து இப்போ புகைப்படம் எடுத்தது நிறைய புகைப்படங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் அண்ணாமலை என்ன சொல்ல வராரு? அந்த விமர்சனத்தை செல்வ பெருந்தகை வச்சதுனால தான் திருப்பி அவர் ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அவரே ஒரு முன்னாள் ரவுடி அப்படின்றாரு. அதை தான் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கலர்னீங்கன்னு சொன்னால் அந்த குப்பெல்லாம் கலர்னீங்கன்னா உங்கள் கை தான் நாரும். அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து இவரை செல்வ பெருந்தகையை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு சிறிதும் தகுதி இல்லை. அவர் இது மடைமாற்ற முயற்சிலாம் கிடையாது. இல்லை மடைமாற்ற முயற்சியாக இருந்தாலும் இது பெரிய தவறு இல்லையா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையா இன்னைக்கு ஒரு நிலைக்கு வந்து இருக்கக்கூடிய நபரை நீ கொச்சைப்படுத்துறன்னா எந்த அடிப்படையில் கொச்சைப்படுத்துற? படிப்படியா முன்னாடி வந்தவர்கள். அப்போ இது அண்ணாமலை தான் திசை மாத்திர மாதிரி தெரியுது. இந்த விஷயத்தை அண்ணாமலை திசை மாத்திர மாதிரி தெரியுது. அப்போ அவர் அதை கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் கம்முன்னு இருப்பாங்க. செல்வ பெருந்தகை எப்படி கம்முன்னு இருக்க முடியும்? பதிலடி கொடுத்து தான் ஆவார். இப்போல்லாம் அடிக்கடி ப்ரெஸ் மீட், டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இல்லை பதிலடி கொடுப்பாரு அவர். அதேமாரி ஆள் தானே அவர். இப்போ நீங்கள் வந்து ஆம்ஸ்டாங்க சொல்கிறீங்க, நானே கேட்டிருக்கேன். ஏங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன், தேசிய கட்சி மாநில தலைவர், எல்லாரும் ஒரு சின்ன ஒரு அறிக்கையை கொடுங்கன்னா எதுக்கு வேண்டாம் ரஹீம்பாய்? எல்லாரும் கொடுங்க, எல்லாரும் செய்கிறான்றதை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கூட நீங்கள் அதிகமாக பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ லெட்டர் பேட் கட்சி கூட டக்கு டக்குன்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்களா இல்லையா? ஆம்சாங் அந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுக்க மாட்டாப்புல, ஒரு போராட்டம் பண்ண மாட்டாப்புல, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாப்புல. கூப்பிட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டங்களுக்கு முக்கியமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் வருவாப்புல. இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு விடுவாப்புல. கேட்டால் என்ன சொல்லுவார்? இந்தமாரி ஒரு அரசியல் வேண்டாம், நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகணும். ஒரு வித்தியாசமான நபராக தான் இருந்தாப்புல. நீங்கள் இத்தனால மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, ஆம்சாங்குடைய அறிக்கைன்னு சொல்லி எதனா பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இல்லைங்களா? ஒரு பல கட்சிகள் இருந்தாலும் பிஎஸ்பியை பொறுத்தவரையிலும் அதுக்கு ஒரு உண்டான வேல்யூ இருக்குது. தேசிய கட்சி இங்கே பல கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்தப்போ எலெக்ஷன் கமிஷன்ல பிஎஸ்பி போயிட்டு வருவாங்க. அதான் சொல்றேன். இங்கே ஓட்டு வங்கி இருக்காது, ஆனால் அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல இந்த என்னது இது கேட்பாங்களே, ஆமாம், கருத்து கேட்கும்போது போயிட்டு வராங்க, பிஎஸ்பி போவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்துட்டு நீங்கள் ஒரு அறிக்கை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆம்ஸ்டாங் அரசியல் பண்ணியிருக்காரு பாருங்க. அதே மாதிரி அரசியல் செல்வ பெருந்தகை பண்ணுவாருன்னா பண்ண மாட்டார், ஏறி அடிக்க தான் செய்வார். ஏறி அடிக்கும்போது நீ எதனா ஒன்று செட்டிங் பண்ணி நீ ஐபிஎஸ்ன்னு சொன்னால் அவர் வந்து அடிப்படையிலேருந்து வந்த ஒரு நபர். அதனால் நிச்சயம் வந்து செல்வ பெருந்தகை விட மாட்டார், ஏறி அடிப்பாப்பில். பார்க்கலாம். இந்த கொலை வழக்கில் விசாரணை போயிட்டுருக்கு. நீங்களும் சில சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறீங்க. இந்த வழக்கு எது நோக்கி போகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். குறிப்பாக அந்த இணையத்தில் எழுதக்கூடியவங்களுக்கும் அதை அவங்க திருத்திப்பாங்க அப்படின்னு நம்புவோம். அவனுங்க எங்கே திருந்துப்பானுங்க? கட்சி அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தானே செய்கிறாங்க. இப்போ எனக்கே ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காங்கல்ல, என்னையை போலீஸ் கண்காணிக்கணுமா, என்னையை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணுமா? ஏன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை இப்படி சந்தேகம்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா? அட நாதாரி, இந்த இவனுங்களுக்கு முற்றி மூளையை வந்து வெளியே வரும்போது மூளையை கழட்டி வச்சு தான் வெளியே வரணும் போல. நம்ம எடுத்து வைக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் என்னன்னா, இது உண்மையிலே அதன்படி நடந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கட்சி கெட்ட பேர் வராது இல்லையா, நல்ல பேர் வரும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜால்ரா போடணும், ஜிங்ஜா திமுக இந்நேரம் சங்கர் இருக்கணும் என் நண்பன். பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி, வாழ்த்துக்கள்.